அதிகாரம் 12. யோப்பாவில் யூதர்களின் அழிவு. இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டபின் மன்னனிடம் லீசியா திரும்பிச் சென்றான். யூதர்கள் தங்கள் பயிர் தொழிலில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஆளுநர்களான தீமோத்தேயு, கென்னாயின் மகனான அப்பல்லேனியு, இன்னும் எரோனிமு, தெமோபோன் ஆகியோரும் அவர்களுடன் சேர்ந்து சைப்ரசு நாட்டு ஆளுநனான நிக்கானோரும் யூதர்களை தொல்லையின்றி அமைதியாக வாழவிடவில்லை. இதே காலத்தில் யோப்பா நகரத்தார் மாபெரும் துரோகம் புரிந்தார்கள். தங்களோடு வாழ்ந்து வந்த யூதர்களிடம் பகைமை அற்றவர் போல் காட்டிக்கொண்டு அவர்களை மனைவி மக்களோடு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த படகுகளில் ஏறும்படி கேட்டுக்கொண்டார்கள். இது நகரத்தாரின் பொது இசைவுடன் செய்யப்பட்டதால் அமைதியில் வாழ விரும்பிய யூதர்கள் யாதொரு ஐயப்பாட்டுக்கும் இடம் கொடாது அதற்கு இசைந்தார்கள். யோப்பா நகரத்தார் அவர்களை கடலுக்குள் கொண்டு போய் மூழ்கடித்தார்கள். இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டோர் ஏறத்தாழ 200 பேர். தம் இனத்தாருக்கு செய்யப்பட்ட இக்கொடுமை பற்றி யூதா கேள்விப்பட்டு அதை அவர் தம் வீரர்களுக்கு தெரிவித்தார். நேர்மையான நடுவராகிய கடவுளை மன்றாடிவிட்டு தம் சகோதரர்களை கொன்றவர்களை எதிர்த்துச் சென்றார். இரவில் துறைமுகத்துக்கு தீ வைத்து படகுகளை கொளுத்தினார். அங்கு அடைக்கலம் புகுந்திருந்தவர்களை வாளுக்கு இரையாக்கினார். நகர வாயில்கள் அடைபட்டிருந்ததால் அவர் திரும்பிச் சென்றார். மீண்டும் வந்து யோப்பா நகரத்தார் அனைவரையும் அறவே அழிக்க திட்டமிட்டார். யாம்னியா மக்களும் தங்களிடையே வாழ்ந்து வந்த யூதர்களை இவ்வாறே கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள் என்று அவர் அறிய வந்தார். இரவில் யாம்னியா மக்களை தாக்கினார். கப்பற்படையோடு சேர்த்து துறைமுகத்துக்கு தீ வைத்தார். இத்தீப்பிழம்பின் செந்தழல் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எருசலேம் வரை தெரிந்தது. கிளையாது மீது படையெடுப்பு. யூதர்கள் யாம்னியாவிலிருந்து தீமோத்தேயுவை எதிர்த்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் சென்றபோது 500 குதிரை வீரர்களுடன் குறைந்தது 5000 அராபியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். கடும் சண்டைக்குப் பின் கடவுளின் உதவியால் யூதாவும் அவருடைய ஆள்களும் வெற்றி பெற்றார்கள். தோல்வியுற்ற அந்நாடோடிகள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு யூதாவை கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு கால்நடைகளை கொடுப்பதாகவும் அவருடைய ஆள்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவுவதாகவும் உறுதிமொழிந்தார்கள். அவர்கள் பல வகையிலும் உண்மையிலேயே தமக்கு பயன்படுவார்கள் என்று உணர்ந்த யூதா அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள உடன்பட்டார். அவரிடமிருந்து உறுதி பெற்றபின் அவர்கள் தங்கள் பாசறைக்கு திரும்பினார்கள். மதில்களால் நன்கு அரண் செய்யப்பட்டு பல்வேறு இனத்தவர் வாழ்ந்த நகர் ஒன்றையும் யூதா தாக்கினார். அதன் பெயர் காஸ்பின். அதன் உள்ளே இருந்தவர்கள் மதில்களின் வலிமையையும் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் நம்பி யூதாவிடமும் அவருடைய ஆள்களிடமும் சற்றும் மரியாதையின்றி நடந்து கொண்டார்கள். இழி சொற்களால் அவர்களை திட்டியதோடு இறைவனையும் பழித்தார்கள். ஆனால் இடிக்கும் கருவிகளும் படைப்பொறிகளும் இன்றி யோசுவா காலத்தில் எரிகோவை தரைமட்டமாக்கிய உலகின் பெரும் தலைவரை யூதாவும் அவருடைய ஆள்களும் துணைக்கு அழைத்து மதில்களை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து சென்றார்கள். கடவுளின் திருவுளத்தால் நகரை கைப்பற்றினார்கள். எண்ணற்ற பேரை கொன்றார்கள். இதனால் அருகே இருந்த ஏறத்தாழ 1/2 கிலோமீட்டர் அகலமான ஏரி
குருதியால் நிரம்பி வழிந்தது போல தோன்றியது. கர்னாயிம் நகர் மீது தாக்குதல். அவர்கள் அங்கிருந்து ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் கடந்து சென்றபின் தோபியர் என்று அழைக்கப்பெற்ற யூதர்கள் வாழ்ந்து வந்த காராகா என்னும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அங்கே தீமோத்தேயுவை காணவில்லை. ஏனெனில் ஓரிடத்தில் வலிமை வாய்ந்த ஒரு காவற்படையை நிறுத்தி வைத்ததைத் தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவன் அங்கிருந்து ஏற்கனவே புறப்பட்டுச் சென்று விட்டான். மக்கபேயுவிடம் படைத்தலைவர்களாயிருந்த தொசித்தேயுவும் சோசிபத்தரும் அணிவகுத்துச் சென்று ஒரு கோட்டையில் தீமோத்தேயு விட்டு வைத்திருந்த 10,000க்கும் மிகுதியானவர்களை அழித்தார்கள். மக்கபேயு தம் படைகளை அணி அணியாய் பிரித்து ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்திய பின் தீமோத்தேயுவை துரத்திச் சென்றார். அவனிடம் 120,000 காலாட்படையினரும் 2,500 குதிரைப்படையினரும் இருந்தனர். யூதா தன்னை நெருங்கி வருவதை அறிந்தபோது தீமோத்தேயு பெண்களையும் பிள்ளைகளையும் பொருட்களையும் கர்னாயிம் நகருக்கு அனுப்பினான். அங்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் ஒடுக்கமானவையாய் இருந்தமையால் அந்த இடம் முற்றுகையிடுவதற்கு கடினமாயும் நெருங்குவதற்கு அரிதாயும் இருந்தது. ஆனால் யூதாவின் முதல் அணியை கண்டவுடனேயே அச்சமும் கலக்கமும் பகைவர்களை ஆட்கொண்டன. ஏனெனில் அனைத்தையும் காண்பவர் அவர்களுக்கு தோன்றினார். எனவே அவர்கள் மிரண்டு தலைதெறிக்க ஓடி எல்லா பக்கத்திலும் சிதறுண்டு போனார்கள். தங்களுடைய ஆள்களின் வாழ்முனைகளாலேயே குத்தப்பட்டு அடிக்கடி ஒருவரையொருவர் காயப்படுத்திக் கொண்டார்கள். யூதா மிகுந்த வலிமையோடு அவர்களை பின்தொடர்ந்து கொடியவர்களை வாளுக்கு இரையாக்கினார். அவர்களுள் 30,000 பேரை அழித்தார். தொசித்தேயு சோசிபத்தர் அவர்களுடைய ஆட்கள் ஆகியோருடைய கையில் தீமோத்தேயுவே அகப்பட்டு கொண்டான். தன்னை உயிரோடு போகவிட வேண்டும் என்று நயவஞ்சகமாக அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். ஏனெனில் யூதர்களுள் பெரும்பாலோருடைய பெற்றோரும் சகோதரரும் அவனுடைய பிடியில் இருந்தார்கள். தனக்கு ஏதாவது நேர்ந்தால் எச்சலுகையும் அவர்களுக்கு காட்டப்பட மாட்டாது என்று கூறினான். எத்தீங்கும் செய்யாமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக கொடுத்திருந்த தனது வாக்கை அவன் மீண்டும் உறுதிப்படுத்தியதால் தங்கள் சகோதரர்களை காப்பாற்றும் பொருட்டு அவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள். யூதா அதன்பின் கர்னாயிமையும் அத்தர்காத்து கோவிலையும் எதிர்த்துச் சென்று 25,000 பேரை கொன்றார். அவர்களை முறியடித்து கொன்றபின் எபிரோனை எதிர்த்துச் சென்றார். அரண் சூழ்ந்த அந்நகரில்தான் பன்னாட்டு மக்கள் கூட்டத்தோடு லீசியா வாழ்ந்து வந்தான். வலிமை மிக்க இளைஞர்கள் மதில்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவற்றை துணிவுடன் பாதுகாத்தார்கள். அங்கு படைப்பொறிகளும் எரிபடைகளும் மிகுதியாக இருந்தன. தமது ஆற்றலால் பகைவர்களின் வலிமையை சிதறடிக்க வல்லவரான இறைவனிடம் யூதர்கள் மன்றாடிய பின் நகரை கைப்பற்றினார்கள். அதில் இருந்தவர்களுள் 25,000 பேரை கொன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமிலிருந்து 120 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த சித்தோப்பொலிக்கு விரைந்தார்கள். ஆனால் அங்கு வாழ்ந்த யூதர்கள் சித்தோப்பொலி மக்கள் தங்களை நன்கு நடத்தியதற்கும் துன்ப காலத்திலும் தங்களுக்கு அன்பு காட்டியதற்கும் சான்று பகர்ந்தார்கள். அதனால் யூதாவும் அவருடைய ஆள்களும் சித்தோப்பொலி மக்களுக்கு நன்றி கூறி எதிர்காலத்திலும் தங்கள் இனத்தாருடன் அன்புறவோடு வாழும்படி கேட்டுக்கொண்டார்கள். பின் பெந்தகோஸ்து விழா நெருங்கி வந்தமையால் எருசலேமுக்குச் சென்றார்கள்.
கோர்க்கியா மீது வெற்றி. யூதர்கள் பெந்தகோஸ்து விழாவுக்கு பின் இதுமேயா நாட்டு ஆளுநனான கோர்க்கியாவை எதிர்க்க விரைந்தார்கள். அவன் 3000 காலாட்படையினரோடும் 400 குதிரைப்படையினரோடும் அவர்களை எதிர்த்துச் சென்றான். அவர்கள் போர் தொடுத்தபோது யூதர்களுள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் பக்கேனாருடைய ஆட்களும் வலிமை மிக்க ஒருவரான தொசித்தேயு குதிரை மேல் இருந்தபடியே கோர்க்கியாவை பிடித்து கொண்டார். அந்த கயவனுடைய மேலாடையை பற்றி கொண்டு அவனை மிக்க வலிமையோடு இழுத்த வண்ணம் உயிரோடு பிடித்துச் செல்ல எண்ணியிருந்தபோது திராக்கோன் குதிரை வீரர்களுள் ஒருவன் தொசித்தேயு மீது பாய்ந்து அவருடைய தோளை வெட்டினான். ஆகவே கோர்க்கியா மாரிசாவுக்கு தப்பியோடினான். எஸ்திரியும் அவருடைய ஆள்களும் நீண்ட நேரம் போர் செய்து களைப்புற்றிருந்ததால் தங்கள் சார்பாக இருந்து போரிடுவதோடு தலைமையேற்று நடத்துமாறும் ஆண்டவரை யூதா வேண்டினார். தம் தாய்மொழியில் போர்க்குரல் எழுப்பி புகழ் பாக்கள் இசைத்தார். எதிர்பாராத நேரத்தில் கோர்க்கியாவின் ஆட்கள் மீது பாய்ந்து அவர்களை புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்தார். இறந்தோருக்காக வேண்டுதல். பின் யூதா தம் படையை திரட்டிக்கொண்டு அதுல்லாம் நகரை அடைந்தார். 7ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைப்பிடித்தார்கள். போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவர்களுடைய மூதாதையரின் கல்லறைகளில் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆள்களும் புறப்பட்டார்கள். ஆனால் யாமினியாவில் இருந்த சிலைகளின் அடையாளங்கள் கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைக்குள்ளும் தென்பட்டன. அவற்றை யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்தது. அவர்கள் மடிந்ததன் காரணம் அப்போது எல்லாருக்கும் தெளிவாயிற்று. ஆகவே மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீதியுள்ள நடுவராகிய ஆண்டவரின் செயல்களை எல்லாரும் போற்றினார்கள். அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தளிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள். பாவத்தினின்று அகலும்படி பெருமகனார் யூதா மக்களுக்கு அறிவுரை கூறினார். ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள். பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோகிராம் வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையானதும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றி உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுத்தார்.